அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன், காவிரி சொன்னேன். எதிர்கட்சி தலைவர் அதிரடி கைது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவரு பொதுக்கூட்டத்துல பேசுறாப்புல, பேசும்போது தொண்டை ஒரு வாப்புல திரிஷா திரிஷா அப்படின்னு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். கத்துறாப்புல. அப்போ காவிரி தண்ணி இங்க கொண்டு வர்றோமோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் அங்க தண்ணி கொண்டு வந்தாலே முடியும் அப்படின்ட்டு திரிஷா அவர்கள் பேரை அப்படி கனெக்ட் பண்ணிடுற மாதிரி ஒரு வீடியோ வழி வருது. அதுக்கு திரிஷாவை தான் எதிர்கட்சி தலைவர் பேசிட்டார் அப்படின்ட்டு அவர் மேல வழக்கு தொடர்ந்து அவரை கைதும் பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே காரங்க இந்த மாதிரி இரட்டை அர்த்தங்கள்ல பேசுறதுல வல்லுநர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்களே கீழே ஜெயலலிதா அம்மா மேடையில இருப்பாங்க. அப்போ கீழே அவங்களுடைய வேட்பாளர்லாம் இருப்பாங்க. அப்பவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருப்பாப்ல, அந்த அம்மா மேல இருக்குது, இவங்க கீழே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் இதை பார்த்து வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ட்டு டபுள் மீனிங்ல பேசினதாகலாம் அப்படியே சொல்லப்படுது. அந்த மாதிரி திமுகவுக்குன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு கதை உண்டு. இன்னைக்கு காலையிலேயே போயிட்டாப்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவரை கைது பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டாப்ல. பெண் வன்கொடுமை சட்டத்தின் மூலமாக அப்படி ஒரு 9 பிரிவுகளை எஃப்ஐஆரை போட்டு போலீஸ் அங்க போயிட்டுனா தலைவர் காலையிலேயே நான் காலை கடனை முடிக்கணும் 10 நிமிஷம்ட்டு ஒரு குறைஞ்ச 10 நிமிஷம் டைம் வாங்கியிருப்பாப்ல. அவங்களுடைய மனைவியும் அவர் காலை கடனை முடிக்க போயிருக்காப்ல, அதுக்கப்புறம் தான் முடியும் அப்படின்ட்டு 10 நிமிஷம் சொல்ல, அந்த போலீஸ்காரங்களும் ஏமா அவங்களுக்கு எத்தனை 10 நிமிஷமா தர அப்படின்ட்டு சொல்ல, அந்த வீடியோக்கெல்லாம் வெளி பயங்கரமா ஒரு புயலை கிளப்பி இருக்கு. இதுல எங்க தலைவரையே கைது பண்ணிட்டீங்களா, எங்க தலைவரையே அப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு திமுகவங்கெல்லாம் ஒரே கோஷமும் ஆர்ப்பாட்டமும் பண்ண, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண அந்த வேன் முன்ன ஆர்ப்பாட்டம் எடுத்த வேனை அங்க இங்கேயும் போக விடாம தடுக்க, உடனே அங்கிருந்து போலீஸ்காரங்களும் அவங்கள அப்படி தூக்கி பந்தாடி வெளியேற்றி கூட அப்படி ஏகப்பட்ட காட்சிகளுக்கு இன்னைக்கு தமிழகத்துல குறை இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். அதே மாதிரி திருநெல்வேலியில அப்பா அவர்கள் ஒரு சைடுல அங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்ட, அங்க சும்மா ஒரு பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தாப்புல, அவரை அடிச்சு உதச்சி திமுக காரங்களுக்கு இதுல வேலையே இல்லையா, உங்களுக்கு தேவைன்னா நீங்க போராடுங்க, சும்மா இருக்க பப்ளிக்கு கொண்டு போட்டுக்கிட்டு எடுத்துட்டு அந்த பாவத்துகளை போட்டு கலாச்சிக்கிட்டு அவரு திமுக காரங்க இனி அடிக்காங்க அப்படின்ட்டு பப்ளிக் பேட்டி கொடுக்காப்புல. அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாப்புல. அவங்க தலைவரை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டான், அதனால பப்ளிக்லாம் அடைச்சி உடைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை திமுக காரன் காட்டாங்க. இன்னும் அந்த பழைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே திமுக இருக்கு, காலம் மாறி போயிட்டு அப்படிங்கிறது இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். உங்க தலைவரை அரெஸ்ட் பண்ணா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. சும்மா கிடக்கு பப்ளிக்கை போட்டு ஏன்டா சோதனை பண்றீங்க அப்படிங்கிறதா நமக்கு தெரியல. மொத்தத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட்டை அர்த்தத்தில் பேசினார் அப்படிங்கிற மாதிரி பேசி அதுக்கு பல தலைவர்லாம் கண்டனம் கொடுக்க, அதுக்கப்புறம் அவர் மேல தாவேக சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டு 9 செக்ஷன் கீழே அவர் மேல வழக்கு பதியப்பட்டது. அதுக்கான எஃப்ஐஆர் காப்பிகளும் வெளியே
வந்தது உடனடியாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு, கைது நடவடிக்கைகள் எங்க பண்ணாங்க அப்படின்னா, அவரை கைது பண்ணி எந்த இடத்துல பேசினாப்புல அங்க உள்ள அந்த காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனா அழைச்சிட்டு போனாங்கன்னா இதுல சாதாரண ஒரு அந்த போலீஸ் வேன்ல அழைச்சிட்டு போயிருந்தாங்க. குறைஞ்சது 350, 360, 70 கிலோமீட்டர் இருக்கும். அதுல பை ரோடு மூலமா கூட்டாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க வேலையிலேயே அவசர மனுவாக நீதிமன்றத்துல திமுககாரங்க வழக்கு தொடர்ந்து அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு தீர்ப்பையும் வாங்கினாங்க. 12 மணி வரைக்கும் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் நடைபெறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இதை வாங்கியிருந்தாங்க. ஆனா என்னதான் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் அதை எதையும் போலீஸ் தரப்புல இருந்தோ எந்த இது தெரியல, எதுவும் கண்டுக்க மாட்டேங்கல. அந்த அவரை கைது செய்ய வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் போயிட்டு இருந்த தவிர எந்த ஒரு தடங்களும் அதுல இல்லாம கைது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்த மாதிரிதான் நமக்கு தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கே தலைவரை அழைச்சி கொண்டு போனாங்க. எதிர்கட்சிக்கு தலைவரை அப்படி தூக்கி கொத்தா வச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்க உடன்பிறப்புகள் அவருடைய அரசியல் அல்ற சில்லறைகள்லாம் கூட கூட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணாப்புல. குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் டிராவல் பண்ணியிருப்பாப்புல. டிராவல் பண்ணிக்கிட்டு தஞ்சாவூருக்கே கூட்டு போயிருக்காப்புல. அங்க அந்த கூட்டிட்டு போயிட்டு நாங்க அவரை கைது செய்யணும், அதாவது கைது செய்து சிறையில் அடைக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு காவல்துறை சிறப்பா தெரிவிச்சா செஞ்சு. அதனால அவரை சிறையில அடைக்க முடியாது, அடைக்கல அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சுட்டு ஸ்டேஷனுக்கே கூட்டு போயிட்டு தலைவரை அப்படியே ஒரு பத்திரமா அனுப்பி விட்டுட்டாங்க. அதுல இந்த கைதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எதிர்கட்சி தலைவர் இது நான் காமெடி நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஐயா தாத்தா ஸ்டைல் அப்பா ஸ்டைல்னு ஒரு ஸ்டைல் மூலமா அப்படி சொன்னாப்புல. ஒட்டு மொத்தத்துல இன்னைக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரே ஒரே கூச்சல் குழப்பம் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது பொதுமக்கள் மத்தியில இது ஒரு வேண்டது இருந்துச்சு. சென்னையில மட்டும் போராட்டம் நடத்தாங்களா, ஆங்காங்கே அந்த பொதுமக்களுக்கு ஒரு இடையூறுகள் நடந்ததாக சொல்லப்பட்டது. இடையூறுகள் உண்மையில் நடந்தது. ஏன்னா திமுக போராட்டம்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இடையூறு பண்ணலாம் இவங்க போராட்டமே நடத்திட மாட்டான். சாலை மறியல்கள் பயங்கரமா இருந்தது. ஒட்டுமொத்தத்தில் எங்க தலைவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாடா அப்படின்ட்டு பல காமெடிகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஆங்காங்கே நடைபெற்றது அப்படிங்கிறதா நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. ஒட்டுமொத்தத்துல இன்னும் அந்த பெண்களை பத்தி பெண்களை அவதூறா பேசி இன்னும் ஒரு அரசியல் பண்ணணுங்கிற ஒரு இடத்துல திமுக இருக்குதா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஏன் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் அந்த 1947ல உள்ள அந்த அரசியலை கொண்டு அவரோட பர்சனல் வாழ்க்கைய கொண்டு அவரை ஒரு அவமானப்படுத்தும் மூலமாக என்ன கிடைக்க போகுது? அவரை பத்து காவிரிக்கு தண்ணி கொண்டு வரல, அவரு செயல்பாடுகள் சரியில்லை அது சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை நம்ம பப்ளிக்கும் ஏத்துக்கிடுவாங்க. வெறுமனையே அவருடைய சொந்த வாழ்க்கையும் அவர் அந்த பெண்மணி இந்த பெண்மணியை இணைச்சி பேசு அவதூறுவா மட்டும் கொண்டு வந்தா அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு சாத்தியம் தெரியல. ஒட்டு மொத்தத்துல இன்னைக்கு காலையில இருந்து மிகப்பெரிய டிராமா, அரெஸ்ட், அதுக்கு திமுக காட்டின எதிர்வினை, நடந்த எதிர்வினைகள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல ஒரு மிகப்பெரிய தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எதிரான மிகப்பெரிய போர் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கைது நடவடிக்கைகள், எதிர்ப்புகள், தள்ளுமுள்ளுகள், திமுகவை எதிர்த்து தாவேகாவோட ஆர்ப்பாட்டங்கள், அந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் காட்டிய குளறுபடிகள் அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழகத்துல கொஞ்சம் ஒரு 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 கலவர பூமி ஆகுமோ அப்படின்னு நினைச்சு பார்த்த ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. தஞ்சாவூர்ல நிலைமை சரியில்லை அப்படின்ட்டு அங்குள்ள ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாகவும் நமக்கு தெரிய வந்தது. ஓகே மக்களே, இது நம்ம அரசியல் நிகழ்வுகள் தான். அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் நடந்ததை பார்த்ததை ஒரு கருத்தா கொண்டுதான் நம்ம இதை தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ சொல்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இந்த திருச்சியில் மீண்டும் ஒரு
வீடியோ நாளைக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.